குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய ஒரு நாள். நம்ம ரத சப்தமியை பற்றி நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். வர ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி, அதற்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி. அதனால் இன்றைக்கு அம்மனுக்குரிய நாள். அதே நேரம் நாம் ராகுகால பூஜையும் நம்ம செய்வோம். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். இன்று என்னன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை 23/1/2026 ஜனவரி மாதம், விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி அதிகாலை 2:06 மணி வரை. அதன்பின் பஞ்சமி திதி, அதாவது நேற்று மதியானமே சதுர்தசி திதி வந்துருச்சு. இன்னைக்கு அது சங்கடகர சதுர்த்தி. 2 மணி வரைக்கும் சதுர்தசி. அதற்கு பிறகு பஞ்சமி திதி. பஞ்சமி திதினாவே நமக்கு பஞ்சமி திதினாவே அது வாராகி தாயாருக்குரிய ஒரு நாள். சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருப்பாங்க. வாராகி தாயாரை வணங்க வேண்டிய ஒரு நல்ல நாள். அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:05 மணி வரை. அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9 to 10:30, ராகு காலம் காலை 10 to 12, யமகண்டம் மதியம் 3 to 4:30, குளிகன் காலை 7:30 to 9, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரமம் காலை 5:30 மணி வரை கடகம். அதற்கு பிறகு சிம்மம். இன்று வசந்த பஞ்சமி ஆரம்பம். சூரிய நமது வாழ்வில் வசந்தத்தை தரக்கூடிய பஞ்சமி வசந்த பஞ்சமி. அது கோவில்கள்லாம் கொண்டாடுவாங்க. நம்ம ஒரே ஒரு நவராத்திரி தான் நம்ம ஆசாட நவராத்திரி. வசந்த பஞ்சமி இன்றைக்கு நவராத்திரி, பஞ்சமி, வசந்த பஞ்சமி, நமது வாழ்வில் வளங்களை தரும் வசந்த பஞ்சமி. அதற்கு பிறகு ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, இதெல்லாம் இருக்கும். எல்லாமே நம்ம ஒரே ஒரு நவராத்திரி எல்லார் வீட்லேயும் கொண்டாடும். வசந்த பஞ்சமி சூரிய உதயம் காலை 6:40 வரை. 6:40, அஸ்தமனம் 6:10, சந்திர உதயம் காலை 9:41, அஸ்தமனம் 10:30, 10:03. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 12:51 வரை. இன்றைய ராசி நட்சத்திர பலன். மேஷம் அஸ்வினி, செலவும் அலைச்சலும் அதிகரிக்கும். பரணி, அலைச்சல் கூடும். கார்த்திகை, தொலைந்து போன பொருள் கிடைக்கும். ரிஷபம், கார்த்திகை நினைத்த வேலை நடக்கும். ரோகிணி, பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும். மிருகசீரிடம், குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். மிதுனம், மிருகசீரிடம், முயற்சி லாபம் தரும். திருவாதிரை, குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். புனர்பூசம், திட்டமிட்ட செயல்கள் நடக்கும். கடகம், புனர்பூசம் யோகமான நாள். பூசம், நேற்றிருந்த குழப்பம் தீரும். ஆயில்யம், தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சிம்மம், கோவில் வழிபட்டால் நன்மை காணும் நாள். பூரம், உங்கள் முயற்சி தடைகளும் தாமதம் ஏற்படும். உத்திரம், வியாபாரத்தில் எதிர்பார்த்த பிரச்சனைகளை சந்திப்பீர். கன்னி, அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். அஸ்தம், திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிவு. சித்திரை, நினைத்தது சாதிப்பீர்கள். துலாம், சித்திரை நினைத்தது சாதிக்கும் நாள். சுவாதி, நேற்றைய விருப்பம் நிறைவேறும். விசாகம், உங்கள் செல்வாக்கு உயரும். விருச்சிகம், விசாகம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். அனுஷம், நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கேட்டை, எதிலும் எச்சரிக்கை அவசியம். தனுசு, மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம், சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். உத்திராடம், தங்களது திறமை வெளிப்படும். மகரம், உத்திராடம் முயற்சி வெற்றியாகும். திருவோணம், திட்டமிட்ட வேலைகள் முடிப்பீர்கள். அவிட்டம், நேற்றைய எண்ணங்கள் நிறைவேறும். கும்பம், அவிட்டம் ஆதாயமான நாள். சதயம், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பூரட்டாதி, செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். மீனம், பூரட்டாதி சூழல் அறிந்து செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி, தெளிவுடன் செயல்படுவீர்கள். ரேவதி, வேலைகள்
வேலைகளில் நிதானம் தேவை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் சந்திராசிரமம் என்பதால் நிதானம் தேவை. வாகன பயணத்தில் எச்சரிக்கை வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று கல்வியின் நோக்கம். கல்வி கற்பதன் நோக்கம் மெய்ஞான விஷயங்களை அறிந்து கொள்வது. உண்மையில் கடவுள் ஒருவரே மெய், மற்றதெல்லாம் பொய்யான. ஆண்டிற்கு 2 முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்வது சிறப்பு. மாமிசம் சாப்பிட்டால் பலம் சேரும் என்பது கற்பனையே. பொய்யான உடம்புக்கு மெய் என்னும் பெயர் உண்டு. பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது கர்ம வினையை நீக்கும். தினமும் 1 மணி நேரமாவது மௌனமாக இருக்க வேண்டும். பசுவிற்கு இதெல்லாம் கொடுக்கணும். ஓகே, இன்னைக்கு ஆன்மீக பகவத்கீதையை படிப்பதினால் என்ன நன்மை? பகவத்கீதையை படிப்பதினால் என்ன நன்மை? எந்த ஆசையுமே இருக்காது வாழ்க்கையில். நம்பிக்கையுடன் படுங்கள். கிருஷ்ணரின் அருளால் அமைதி, நிம்மதி கிடைக்கும். உலக வாழ்க்கை இவ்வளவுதாங்கிறத கொடுத்துருப்பாங்க. கிருஷ்ணரின் அருளும் செல்வாக்கும். கிருஷ்ணர் கந்தசஷ்டி படிப்பதினால், காலையும் மாலையும் படிப்பதினால் தைரியம், எல்லா பிரச்சனையும் தீரும். அபிஜித் என்றால் என்ன? வெற்றி தருவது. முகூர்த்த நேரத்தை தவறவிட்டவர்கள் இதில் காலை 11:20 முதல் 12:50 மணி வரை நடத்தலாம். பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு ஏற்றலாம் வேண்டாம். ஆனால் இப்போ ஏற்றுறாங்க. உங்களுக்கு எந்த விளக்கு ஏற்றினாலுமே புண்ணியம். அகல் விளக்கு, குத்து விளக்கு, எந்த விளக்கு ஏற்றினாலும் புண்ணியம். பெருமாள் கோவிலில் தாயாரைத்தான் முதலில் தரிசிக்க வேண்டும். அப்போதான் பெருமாளுடைய அருள் கிடைக்கும். மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் தீர தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். வீண் செலவுகளை தவிர்க்குங்கள். இது எங்க போகும்க்கா? நீங்க பேசுறது எங்கேயும் போகுமா? எங்கேயும் போகாது. போற மாதிரி இருந்தா பரவாயில்ல. சூரிய பகவான் நம்ம ரதசப்தமி ஞாயிற்றுக்கிழமை நாம இது பண்ணணும். செங்கதி தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பதோர் நல்ல மங்களம் வாய்ந்த கருதி மொழிகொண்டு வாழ்த்தியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உடல்நிலை சரியில்லாதவங்க அந்த ரதசப்தமி என்று சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சீலமாய் வாழும் சீரருள் புரியும் நாளம் புகழும் ஞாயிறை பற்றி அந்த மாதிரி சூரிய பகவானை நினைத்து என்னென்ன இருக்கோ காயத்ரி அதெல்லாம் பிடிக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.